அப்படியா? வெரி குட் வெரி குட். இனிமே எதுவும் பண்ண வேணாம், எனக்கு டபுள் ஓகே. மாப்ள, அந்த மஞ்சுளா அவளாவே தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் முடிவு பண்ணிட்டாங்களாம். குட், வெரி குட் அங்கிள், கலக்கிட்டீங்க. மாப்ள, ஒன்னு டிசைட் பண்ணா அது கரெக்டா வரணும். ஆனா அங்கிள், அபி தப்பிச்சாலே. மிஸ்டர் ஆதி, நான் ஒன்னு கேட்கட்டுமா? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தாராளமா கேளுங்க. ஏற்கனவே அபி உள்ளதா இருக்கா, கண்டிப்பா தண்டனையும் கிடைக்க போகுது. அப்படி இருக்கும்போது நாம ஏன் ரிஸ்க் எடுத்து அந்த அபியை காலி பண்ண நினைக்கணும்? அட்வொகேட் சார், நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. உபேந்திராவையும் அபி கொலை பண்ண சொன்னான் தான் நம்ம பழி போட்டிருக்கோம். ஒருவேளை உபேந்திரா உயிரோட இருந்து இங்க வந்துட்டான்னா அபி எல்லா குற்றச்சாட்டுல இருந்து வெளியே வந்துருவா. அந்த பாசிபிலிட்டி இருக்குல்ல? மாப்ள, நான் ஒன்னு சொல்லட்டுமா? அந்த உபேந்திரா ஒன்னு செத்து போயிருப்பான், அப்படி இல்லாட்டி எங்கேயாவது வெளிநாடு தப்பிச்சு போயிருப்பான். அங்கிள், நம்ம அவ்வளவு சுலபமா நினைக்க கூடாது. அபி தப்பிக்க ஒரே வழி அந்த உபேந்திரா. அவன் ஒருவேளை உயிரோட இருந்து திரும்ப வந்துட்டான்னா ப்ராப்ளம் தானே அங்கிள்? சரி மாப்ள, நீங்க கவலையப்படாதீங்க. இந்த ஸ்டேட் ஃபுல்லா ஆளுங்களை அனுப்பிச்சு ஒருவேளை அவன் உயிரோட இருந்தானா அடையாளமே தெரியாம பண்ணிடுவான். நீங்க கவலையை விடுங்க. உபேந்திரா டேவிட், கன்ஃபார்ம் பா, என்கிட்ட விட்டல காரியத்தை கச்சிதமா நான் முடிச்சிடறேன், கவலைப்படாத. நான் தான் சொல்றேன்ல, விட்டுரு. ஆ சரி சரி, கொஞ்சம் தள்ளி போய் பேசலாமா? தேவையில்லை, இங்க தான் யாருமே இல்லைல்ல, இங்கே பேசலாம். சரி, ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு சார். சரி, பிளான் என்ன? இங்கிருந்து நேரா சிலோன் போறீங்க. அங்க நம்மால் ஒருத்தர் உங்களை பாப்பாரு. அவர் பேரு கணேசலிங்கம். அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவாரு. அவர் உங்ககிட்ட ஒரு குழந்தைய கொடுப்பாரு. குழந்தையா? ஆமா, அந்த குழந்தையோட நீங்க ஆஸ்திரேலியா போயிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மத்ததெல்லாம் சரிதான், எதுக்கு குழந்தை? யாரோட குழந்தை? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு சார். குழந்தையோட அகதின்ற பேர்ல ஆஸ்திரேலியாக்குள்ள போயிடுறது வசதி. அதுக்கு தான் சார் குழந்தை. ஒரு நம்பிக்கைக்கு தான். குழந்தையோட நீங்க அகதியா நுழைஞ்சா ஆஸ்திரேலியாவில் உங்களை ஈஸியா அனுபவிச்சிருவாங்க. ஆமா சார், இந்த மாதிரி பல பேர் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க சார். சரி, இதுல வேற எதுவும் பிரச்சனை வராது? ஒரு பிரச்சனையும் வராது சார். இன்னைக்கு நீங்க கிளம்புனீங்கன்னா கரெக்டா இருக்கும். இன்னைக்கே வா. ஏன், அதுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்ல. ஆசிரமத்துல பேசுறப்ப நான் கிளம்புறதுக்கு 3 நாள் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதனால என்ன சார், இப்ப போய் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகி வந்துருங்க. எதுக்கு லேட் பண்ணா? ஓகே தான். என்ன சார் சிரிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, என் லைஃப நினைச்ச சிரிச்ச. பெங்கால்ல கொல்கட்டால பிறந்த, எங்கேயோ இருந்து சென்னைக்கு வந்து இப்போ பாண்டிச்சேரி, அடுத்தது சிலோன், அப்புறம் அங்க ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு ஆஸ்திரேலியா போகணுங்கிறீங்க. பூமி சுத்துற மாதிரி சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்க. எங்க போய் முடிய போதோ தெரியல.
இட்ஸ் ஓகே, நான் போயிட்டு கிளம்பி வந்துடுறேன். ம், சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க சார். சார், டைமுக்கு வந்துருங்க. என்ன மாதிரி மட்டமான பொம்பளைங்க இருக்கிற இந்த இடத்துல நீங்களும் இருக்கிறது எனக்கு வேதனையா தான் இருக்கு. நாடறது என் பிள்ளைங்களுக்காகத்தான். சாப்பிடாதீங்க. இப்போதான் அவங்க இதுல விஷம் கலந்தாங்க. நான் பார்த்தேன். என்ன பண்றீங்க? விஷம் கலந்திருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் இல்லையா? நான் இதை நிரூபிக்கிறேன். நான் வாழும்போது நல்லபடியா வாழல, சாகும்போதாவது ஒரு புனிதத்தோட சாகுற அபி. உங்களை காப்பாத்தின சந்தோஷம் ஒண்ணே எனக்கு போதும். குழந்தைங்களை நல்லபடியா பார்த்துப்பீங்களா? அபி, என்னம்மா இன்னும் நீ அதுல இருந்து மீளலையா? இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கியம்மா. மனசுல செத்து போன மஞ்சளாவை நினைச்சுதானே இப்படி இருக்க? ஆமா, எவ்வளவு அபூர்வமான பிறவி அந்த மஞ்சுளா. இந்த காலத்துல சொந்த உறவுகளும் சரி, நம்மளால ஆதாயம் அடைஞ்சவங்களும் சரி, பெரும்பாலும் எவ்வளவு சுயநலத்தோட இருக்காங்க. 1-2 பேர் தான் விதிவிலக்கே தவிர இப்ப உலகமே சுயநலமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மஞ்சுளா யாரோ ஒருத்தி, எனக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம்? எனக்காக ஒருத்தி தன் உயிரையே விட்டுருக்கான்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியல. நீ சொல்ற மாதிரி மஞ்சுளா ஒரு அபூர்வமான பிறவிதான். அவ இங்க வந்த நாள்ல இருந்து வாழ்க்கையில தான் பெருசா தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த குற்ற உணர்ச்சி அவகிட்ட ரொம்ப இருந்துச்சுமா. உன்னை காப்பாத்துனது மூலமா அதை போக்கிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். உனக்காக அவ சந்தோஷமா உயிரை விட்டாம்மா. அம்மாடி, இந்த பாருமா, அழாதம்மா. அபி, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காம்மா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகம் தான் வருது. அப்படி நம்பிக்கை இல்லாம பேசக்கூடாதம்மா. கடவுளுக்கும் தீய சக்திக்கும் நடக்கிற போராட்டம் தான்மா இது. உனக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குமா, அதனாலதான் நீ தப்பிச்சிருக்க. கடவுளை நம்புமா. அந்த நம்பிக்கையை இழந்துட்டா தீய சக்தி நம்மளை அழிச்சிரும்மா. அபி, நம்பிக்கை தாமா வாழ்க்கை. கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்தையும் நீ நம்புறல்ல, கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேலேயும் நீ நம்பிக்கை வைமா. அந்த நம்பிக்கையால உனக்கு நல்லதுதான் நடக்கும். எல்லாமே சூன்யம் ஆனது மாதிரி நீ இருக்கல்ல, அந்த சூன்யம் மறைஞ்சு சந்தோஷம் வரும். இப்ப கூட இந்த மாதிரி உங்ககிட்ட பேச வைக்கிறது யாரு? ஒரு சக்தி, ஏதோ ஒரு உணர்வு என்னை இப்படி பேச வைக்குது. இதுதான் கடவுளோட செயல். அமைதியா இரு, நம்பிக்கையோட இரு. எல்லாம் நல்லதுக்கு தான்னு நினைச்சுக்கோ. எதையும் நினைச்சு கவலைப்படாதம்மா. அழாத அபி.
பாண்டிச்சேரி பிடிக்கலம்மா. பேசாம நம்ம சென்னைக்கே போயிடலாமா? வேணாப்பா, அங்க வேண்டாம். இல்லம்மா, நம்ம போலாமா? இல்லக்கண்ணா, இனிமே இதாண்டா நம்ம ஊரு. அந்த ஊர்ல இருக்க போலீஸ்காரங்க ரொம்ப கெட்டவங்கப்பா. நம்மள அங்க வாழ விட மாட்டாங்கடா. அப்பாவும் போலீஸ் தானம்மா? ஆமாப்பா, ஆனா உங்க அப்பா ரொம்ப நல்லவரு, நேர்மையான போலீஸ். அதான்ப்பா பிரச்சனையே. இது உனக்கு புரியுற வயசு இல்ல. வா போலாம். இல்லம்மா, எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கலம்மா. இந்த ஸ்கூல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுமா. பழைய ஸ்கூல்ல தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வாங்கம்மா, அங்கேயே போயிடலாம். இங்க பாரு, சொன்னா கேட்கணும். கொஞ்ச நாள்ல இங்க இருக்கிற எல்லாரும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. எல்லாமே பழகிட்டா சரியா போயிடும்பா. நீ அடம் பிடிக்காம இங்கேயே படிச்சு உங்க அப்பா மாதிரி பெரிய ஆளா வரணும், சரியா? சரிம்மா. சார், என்ன சார்? இந்த அகத்தியர் ஆசிரமத்துக்கு போறதுக்கு பஸ் இருக்கா? எந்த பஸ்ல போகணும்? ஆசிரமத்துக்கா? இந்த நேரத்தில் என்ன பஸ் இருக்குன்னு எனக்கு தெரியலையே சார். ஏதாவது லிஃப்ட் கேட்டு போனாதான் உண்டு. எதுக்கும் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறவங்க கேட்டு பாருங்களேன். சரி சார். சார், அகத்தியர் ஆசிரமத்துக்கு பஸ் இருக்கா? பஸ் இருக்கு சார். எவ்வளவு நேரத்துல வரும்? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடும். அம்மா, அவன்தாம்மா நம்ம அப்பாவை கொன்னவன். அங்க நிக்கிறான் பாரு. புருஷனை கொன்னுட்டு இங்க வந்துட்டியா? பாவி, ஏன்டா இப்படி பண்ண? என் புருஷனை ஏன்டா கொன்ன? யாரும்மா நீ? நீ நல்லாவே இருக்க மாட்ட. புடிங்க, புடிங்க, கொலைகாரன். அவனை புடிங்க. டேய், நில்லுடா. டேய், புடி. உன்னை யாராவது புடிங்களா? டேய், யாராவது புடிங்களா? யாராவது அவனை புடிங்க. ஹலோ விடுங்க. எனக்கு நீங்க சைக்கிள் வந்துட்டு இருந்த பையன் குறுக்கால அடிபட்டானா? எனக்கு ஒரு நிமிஷம். இல்ல சார், சைக்கிள் காரமல்ல, எந்த தப்பு இல்ல. நாங்க தான் ஓடி வந்து மோதிட்டோம். இருந்தாலும் பார்த்து வரீங்க. பரவாயில்ல, தப்பு விடுங்க. உங்க மேல சொல்றாங்களே, போங்க போங்க. நான் பாத்துக்கறேன். தெரிஞ்சவங்களா? ஆமா, தெரிஞ்சவங்க தான். பார்த்து ஓடிடுறா. போங்க, பார்த்து ஓடி. விடுங்க, போங்க. எங்கப்பா காட்டு. வலிக்குதுங்க. ஐயோ, நல்ல அடிபட்டிருக்க. எங்க ஹாஸ்பிடலுக்கு. என்னங்க அங்க பாத்துட்டு இருக்கீங்க? இல்லைங்க, என் புருஷனை கொன்னவன இப்ப பார்த்தேங்க. அவனை பிடிக்க பார்த்தவங்க தப்பிச்சு ஓடிட்டான். உங்க புருஷனை கொன்னவனா? என்னங்க ஏதோ சொல்றீங்க? எனக்கு புரியல. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? என்ன நடந்துச்சுங்க?
அப்ப அபி அரெஸ்ட் பண்ணது கூட உங்களுக்கு தெரியாதா? அபியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, என்ன நடந்ததுன்னா இவ்ளோ நடந்திருக்கு, உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. இல்ல, நான் அகஸ்தியர் ஆசிரமத்துல தங்கி இருக்கேன். அங்க வெளி உலக தொடர்பே எதுவும் இல்ல. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க ஒரு பேப்பர் கூட வரது இல்லையா? வெளியில என்ன நடக்குன்னு தெரியல. என்னது, அகஸ்தியர் ஆசிரமமா? நீங்க அங்கே தங்கி இருக்கீங்க? ஆமா. ஐயோ, அந்த கொலைகாரன் கூட அங்க போறதுக்கு தான் வழி கேட்டுட்டு இருந்தான். அப்பதான் என் பிள்ளை அவன் அடையாளம் கண்டுபிடிச்சு நாங்க அவனை துரத்த ஆரம்பிச்சோங்க. அகஸ்தியர் ஆசிரமம் போறதுக்கா வழி கேட்டான்? ஆமாங்க. அவன் பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என்ன சொல்லுங்க? உபேந்திரா. உபேந்திராவா? சரி, உபேந்திரா எப்படிங்க? அதாங்க எனக்கும் குழப்பமா இருக்கு. இவ்வளவுக்கும் என் புருஷன் அவன் கொன்னது செல்போன்ல பதிவா இருக்குங்க. இவ்வளவு சாட்சிகள் இருந்தோம் அபிக்கு ஜாமீன் கிடைக்கலன்னு பேப்பர்ல படிச்சதும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அந்த செல்போனை ஆனந்தி கிட்ட கொடுத்து அபி எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலான்னு இருந்தேன். ஆனா ஆனந்தி என்னால சந்திக்கவே முடியல. இந்த போலீஸ்காரங்க என்ன துரத்திக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்ப அந்த செல்போன் எங்க இருக்கு? கொடுத்துட்டேங்க. யார்கிட்ட? கங்கா கிட்ட. சரி, கங்கா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கங்கா உங்களுக்கு தெரியுமா? கங்காவோட அண்ணன் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க மூலமா தான் ஆனந்தி எனக்கு தெரியும். அந்த செல்போன் எவிடன்ஸ கங்கா கோர்ட்ல கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியலங்க. நான் அந்த ஆதாரத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுத்தோம் அபியோட ஜாமீன் ரத்துன்னு பேப்பர்ல படிச்சதும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. சரிங்க, நீங்க உங்க பையனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. நான் ஆசிரமத்துக்கு போறேன். எப்படியா அந்த உபேந்திராவை பிடிச்சு அபியை காப்பாத்தி ஆகணும். கிளம்புங்க. சரிங்க. ஹலோ ஹலோ சார், சார் கொஞ்சம் இந்த ஆசிரமம் சார்.